ஆ கன்ஃபார்ம் பண்ணிக்கடி. நான் சத்தியமா வரேன். ஆ சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ. நல்லா இருக்கேன். நானே கால் பண்ணணுன்னு இருந்தேன். மாத்திரையெல்லாம் கொரியர் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடும். ஒரு 20 நாளைக்கு வரும். சாப்பிட்டோம்மா. வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். சரி, கொண்டாங்க வச்சு கால் பண்ணிட்டா. ஓகே. எவ்வளோ பேசியிருந்த? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கேட்டதான் கொடுத்துட்டேன்ல. இல்லை, வர வர கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகிட்டே இருக்கு, அதான். வயசு தான் கூட்டிகிட்டு இருக்குல்ல. சரி, பத்திரமா போ. பாய். இப்போதைக்கு டென்ஷன் ஆகிற. போன தடவை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ டைம் என்ன ஆகுது? கரெக்டாக 10:30 மணிக்கு அவங்க இருப்பா. அது வரைக்கும் பாய் தான். நீ போகிற வரைக்கும் கால் பண்ணிட்டே இருப்பான். சரில, நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட. போனா ஹலோ, யாரு? ப்ரோ, சந்தோஷ் பேசுறேன் ப்ரோ. சந்தோஷா? ப்ரோ, காலைல கூட ஃபோன் பண்ணியிருந்தேனே, அட்ரஸ் கூட கேட்டிங்களே. சொல்லுங்க. என்ன ப்ரோ, மறந்துட்டீங்களா? இல்லை, எத்தனை பேர்? நான் ஒருத்தன் தான் ப்ரோ. 5 minutes, நானே கூப்பிட்றேன். ஓகே ப்ரோ. சார், இது இல்லை. சாரி சார். பரலா. சேட்டா, எங்கே இருக்க? நம்ம அண்ணாச்சியோட டிவியில் ஏதோ ஒரு பொண்ணை கண்டு அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி உக்காந்துருக்குறா. சரி சரி, பரவாயில்ல. சேட்டா, நம்மக்கிட்ட ஏதாவது ராணிங்க இப்போ இருக்கு? இப்போ எதுவும் இல்லைடா. ஃபெஸ்டிவல் டைம் ஆயுது உண்டு. ரெகுலர் கஸ்டமரா? புதுசு தான், அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். அதான். நம்ம ஆளுகள் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க. கண்டிப்பாக வேணுமா? வேளச்சேரியில் நிர்மலான்னு ஒரு பார்ட்டி இருக்கு. ஆனால் அவன் காலையில் 10 மணிக்கு வேற பார்ட்டி. அனுப்பிச்சலாம் சேட்டா. சரி, நான் ஃபோனில் பேசிட்டு உனக்கு நம்பர் அனுப்புகிறேன். நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிறியா? சேட்டா, அப்படியே ஃபோட்டோ கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணிவிடுறியா? சரிடா. ஓகே. அண்ணாச்சி, பழைய பேப்பர் பார்த்தது போதும், பால் பாக்கெட் கொடுங்க. வேற என்ன? அப்படியே 4 தேங்காய் பத்தை, 100 உடச்சக்கல்ல, 2 பேக் பச்சை மிளகாய் கொடுங்க. அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி மறக்காம போடுங்க. எவ்வளோச்சு? மொத்தம் 72 ரூபா. கணக்கில் எழுதிக்கோங்க. படிக்கும்போது என் பிடி மாஸ்டர், நீ எப்படி நடந்துக்கிற, நீ எப்படி போற, எதுக்கு நான் எல்லாம் வளர்க்குற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தட் இஸ் மை ஹாபிட் சார், வாட் கேன் ஐ டு அப்படின்னு சொன்னேன். நான் உடனே அவர் சொன்னாரு, ஓ மை டார்லிங் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து நானா பண்ணிட்டு அவருக்கு அடிமை ஆயிட்டேன், அவர் எனக்கு அடிமை ஆயிட்டாரு. ஆண்கள் 40க்கு மேலதான் அழகாம், பெண்கள் ஏனோ ஒரு 30க்குள்ளதான் அழகு. அதுக்கப்புறம் புறக்காரணங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுவாங்க. ஆனா திருநங்கைகள் எப்பவுமே அழகு அப்படிங்கிற மாதிரி அந்த செட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அது மேலும் அழகுன்றதுக்கான விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அது அவங்களுக்கே சேர்க்கிற ஒரு பணி வந்து நண்பர் செஞ்சுட்டு இருக்காரு. இமயம் பாலன்.
நிம்மி நீ ஃப்ரீயாக தானே இருக்க? பிரசாத்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவான், நீ டீட்டெயில் கேட்டுட்டு போய் அட்டன் பண்ணு. இதை பாரு, மொத்தம் 3 பாயிண்ட். 1, ஸ்ட்ரிக்டாக அமௌண்ட்டை பேசு. 2, பேசுகிற அமௌண்ட்டை விட அதிகமாக வாங்க பாரு. 3, வாங்கின அமௌண்ட்டை பத்திரமா எடுத்துட்டு வா. சரியா? ஓகே சேட்டா, ஓகே. சரி சேட்டா. கேரளாவில் சோட்டானிக்கிற தெரியுமா? அங்கே இருக்கிற அம்மனுக்கு ரொம்ப பவராமே. நான் என் தங்கச்சி கூட்டு போகலான்னு நினைக்கிறேன். இந்த பாரு, நீ கிளம்புற வேலையை பார்க்க. ஃபோன் வரும், பேசிக்கோ. பேர் பிரசாத். சரி சேட்டா, நான் ஹலோ ஹலோ. ஹலோ, யாரு? நான் பிரசாத், சுஜோட ஃப்ரெண்டு. சேட்டா சொன்னாரு. எங்க வரணும்? அண்ணாநகர். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. பேர் சந்தோஷ். அவரோட ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். கூடவே கால் டாக்ஸி டிரைவர் நம்பரை அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே வந்து பிக்கப் பண்ணிப்பார். ஓகே ஓகே. நிமி, இன்னைக்கு நைட் ஷிஃப்டா? வேற எப்படி தெரியுது? இல்லை, வேலைக்கு தான் போறியான்னு கேட்டேன். ஆமாம். சாப்பாடு போட்டு தரவா? வேணாம். கொஞ்சம் சாப்பிட்டு போயேன். வேணாம். பாப்பாவுக்கு பூ கொடுத்தாச்சா? இல்லை, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா. இது ஒரு சாக்கு. அப்போ நான் கேட்காம போயிருந்தா பாப்பா பட்னியா தானே இருந்திருப்பா. அப்படி என்னதாம குடும்பத்தை பாத்துக்கிற நீ? அப்போ நான் இல்லைன்னா குடும்பம் அவ்வளவுதானா? ஏன் எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணுமா? பாப்பா ஏந்திரிங்க. என் செல்ல குட்டி, நாம கோயிலுக்கு போலாம். உனக்கு உடம்பு சரியாயிடும். காட்டு. சொல்லு ராஜு. ஆமாம், சைதாப்பேட்டை கூட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். மேட்ரா? சரி சரி சரி. நம்ம டிரைவராக இருக்கிறதுனால பொண்ணுங்களை எப்போ வேணாலும் பிக்கப் பண்ணலாம், எப்போ வேணாலும் ட்ராப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அழகாக வேற இருக்கோமா? இது ஏன் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? வீட்டில் இருக்கிற பொம்பளை வேற 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்கிறா. அவளை பிக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவளை எங்கேயாவது ட்ராப் பண்ணணும். வணக்கம் மேடம், வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. ஹலோ, இப்போ என்னால் வர முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? பிஸியாக இருக்காங்க. இல்லை இல்லை, இது வேற இல்லை. அண்ணா நகரில் எங்கே மேடம்? கிழிச்சிட்டே. ஹலோ, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஹலோ. நிம்மி தான். சந்தோஷ். டிரைவர் கிட்ட உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஃபோனை கொடுக்குறேன். நிமி ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை. ஹலோ சொல்லுங்கள். ஃபோட்டோ பார்த்தேன், செம்ம பீஸாக இருக்கிற. செம்ம பீஸா? எல்லாம் ஒரிஜினல் தானே? என்னடா அவன் இப்படி கேட்குறானே நினச்சிக்காத. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறேன். அதான் சொல்லு, எல்லாம் ஒரிஜினல் தானே? சார் அட்ரஸ் சொல்லுங்கள் சார். நோட் பண்ணிக்கோங்க. 2nd Street, 7th Cross Avenue, S Home, 3rd building. அங்கே ஒரு பெரிய பிளாக் கேட் இருக்கும்.
ஆமாம் ஓகே சார், எனக்கு தெரியும் சார். மேடம் தாங்க. ஹலோ. நிமி சொல்லு, எல்லாம் ஒரிஜினல் தானே? எல்லா விஷயத்தையும் ஃபோன்லேயே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? சில விஷயங்களை நேரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. மாஸ்டர் ஆயில் இல்லாமல் முருவலை ஒரு தோசையை போட 2 கல் தோசை எடுத்தப்பா. எல்லாவில் எவ்வளோ சீக்கிரம் வச்சாலும் நிற்கிறதே இல்லை. மாஸ்டர் மாவலி போடு போ. மண்டே ஆட்டு. வாங்க சார். பழம் சேர்த்துட்டுங்க. பண்டிகை வருதுல்ல, உங்களுக்கு தான் பணம் கொட்டுமே. ஏய் தம்பி, டேபிள் க்ளீன் பண்ணு. உழைச்சி சம்பாதிக்கிற எங்கள்கிட்டயே பிடுங்குவானுங்க. சரி, கணக்கு எழுதிக்கிறேன். ஐயர் என்ன சொன்னார்? கம்பெனியில் பேசிட்டாராம், இன்னும் 2 மாதத்தில் வேலை கிடச்சிரும், அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணிக்கோன்னு சொன்னார். அம்மா எப்போ வர்றாங்க? வராங்கண்ணா, அதுக்குள்ளே வேறு வீடு பார்க்கணும். வீடு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் என்னையும் நான் மாற்றிக்கணும். ஒரு நாள் தூங்கும் போதும் நான் தான் நினைப்பேன், எப்போ தான் விடியும் தெரியல. நீ எடுத்துக்கிட்டியா? இன்னைக்கு ஒர்க் இருக்கா? இருந்தால் சொல்லு, நானே போகிறேன். கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எடுத்துக்கோ. இல்லை பரவாயில்ல, ஒர்க் இருந்தால் மட்டும் சொல்லு. பரவாயில்ல, எடுத்துக்கோ. சொல்லுங்க சேட்டா. பிரசாதே, நிம்மி ஃபோன் பண்ணாளா? இன்னும் பண்ணலையே சேட்டா. 1 கிலோ போடுப்பா. பொண்ணு இன்னும் வரல. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இல்லை, 10 மணிக்கு முக்கியமான இடத்துக்கு போனோம். நீ சொன்ன பார்ட்டி எப்படி? டார்ச்சர் எதுவுமே இல்லையே? அப்படிலாம் இருக்காது சேட்டா. எதுக்குன்னு நீ ஒரு தடவை நேரில் போய் செக் பண்ணிடு. முக்கியமான விஷயம் பிரசாத், அதான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். சரி சேட்டா. ஏய், தோல் இல்லாமல் போடுப்பா. ஹலோ சந்தோஷ், பிரசாத் பேசுகிறேன். நிம்மி அங்கே இருக்காளா? அவள் கிளம்பிட்டான் பிரதர். எப்போ? ஹலோ பிரதர், அவள் காலைல 4 மணிக்கெலாம் போயிட்டா பிரதர். பணம் வாங்கிட்டாளா? கேட்டதை கொடுத்துட்டேன் பிரதர். நீங்கள் அவளே கேட்டுக்கோங்களேன். ஏதாவது பிரச்சனையா? ஹலோ ராஜு, பிரசாத் பேசுகிறேன். அண்ணா நேற்று நீங்கள் தான் ட்ராப் பண்ணி. நான் போலண்ணா, அண்ணா சுப்பிரமணியம் போனாரு. சுப்பிரமணியா? நம்பர் சொல்லு. ஓகே சார், தேங்க்ஸ். பில்லு சார், பில்லு இமெயில் வந்தது சார். நோ மென்ஷன். தேங்க்யூ. ஹலோ சுப்பிரமணியா? சுப்பிரமணியம் தான் பேசுகிறேன். வேளச்சேரியிலேருந்து அண்ணா நகருக்கு அண்ணா நேற்று வேளச்சேரியிலேருந்து அண்ணா நகருக்கு நீங்கள் தான் ட்ராப் பண்ணிட்டீங்க? ஆமாம், போனேன். நிம்மி தானே? ஆமாம். காலையில் எத்தனை மணிக்கு கூப்பிட்டு வந்தீங்க? சார், அவங்க ட்ராப் பண்ணதோட சரி, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணல. நான் கூட ஃப்ரீயாக 8 போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லை சார், அந்த ஃபோனில் வந்தவன் எல்லாமே ஒரிஜினலான்னு கேட்டான்.
இப்போ வரைக்கும் எதை பற்றி கேட்டாலும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் தெரியுமா சார்? என்ன சொல்கிறீங்க? பின்ன என்ன சார், பின்ன இது ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன காலைல எத்தனை மணிக்கு கூப்பிட்டு வந்தீங்க? சார், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிறதுக்கு நான் ஒன்றும் மாமா பையன் கிடையாது. ஆனால் நான் மாமா தான். மாமாவா? சாரி சார், எனக்கு வாய் கொஞ்சம் அகலம் இல்லை நீளம், கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் சார். இல்லை பரவாயில்லண்ணா. நான் கொஞ்சம் சேதப்பட்டு வரைக்கும் வர முடியுமா? சொல்லுங்கள் சார், வர்றேன். சேதப்பை 3rd அவென்யூ என்ட்ரானோ லெஃப்ட்டில் கார்னர் வீடு. உங்கள் படி கூட இருக்கும், இங்கே வந்துடுங்க. ஹாஸ்டல் போய்டு கால் பண்ணுறேன். ம். போலாமா? போலாம் சார். அவங்க உங்கள் ஒய்ஃபா சார்? ஃப்ரெண்டு. ம். ஃப்ரெண்டா? எஸ் சார். ஏதாவது பிரச்சனையா? அண்ணா நகர் வீடு தெரியும்ல? புரிஞ்சிச்சு. நைட் ஷிஃப்ட் போனவங்க பகல் ஷிஃப்ட் சேர்த்து பார்க்குறாங்க நினச்சேன் சார். சாரி சார். இதான் சார் அந்த வீடு. அமைதியான ஏரியா. இருக்காங்களா இல்லையா? ஹலோ நிம்மி மேடம், என்ன சத்தத்தையே காணோம்? ஹலோ ஹலோ, நல்லா இல்லையா? ஐயோ சார், என்ன சார்? ஐயோ ரத்தம் சார். இவன் தான் சார் இந்த பொண்ணை கூட்டு வந்தான், செத்து போய் கிடக்குறான் சார். சார் ஓடில வாங்க சார். சார் இப்போ வர போறீங்களா இல்லையா சார்? இது கொலை மர்டர் சார். நிம்மி தான் போட்டிருக்கான் சார். வாங்க சார், நம்ம போலாம் வாங்க சார். ஹலோ. சேட்டா, நிம்மி வீடு எங்க இருக்கு? என்னாச்சு? சேட்டா, அந்த சந்தோஷ் வீட்டில் செத்து கிடக்குறான் சார். சரி சேட்டா. போலீஸ் நிற்கிது சார். எப்பவும் போல கேஷுவலாக தேவையில்லாமல் எதுவும் வாய் விடாது. வணக்கம் சார். என்னையா தண்ணி அடிச்சிருக்கியா? பழக்கம் இல்லை சார். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஊது சார். யோ ஊதியாங்கிற, அங்கே பார்க்குற ஊதியா? சாரி சார். என்னையா? 2 நாளாக உடம்பு சரியில்லை சார், அதனால வயிறு ஒரு மாதிரி. போயா. நான் கிளம்புறேன் சார். எங்கே போகிற? நான் எங்கே வேணா போவேன் சார். போ. எங்கே போனாலும் போலீஸ் வந்து பிடிக்கும் சார். நான் என்ன சார் தப்பு பண்ணிட்டேன்? நிம்மியை நீ தானே கடைசியாக ட்ராப் பண்ண? ஆமாம் சார். சந்தோஷை நீ தானே கடைசியாக உயிரோட பார்த்த? ஆமாம். சந்தோஷ் வீட்டு கதவையும் நீ தான் முதல்ல ஓப்பன் பண்ண. கதவு
அப்புறம் கைரேகை இருக்காதா? போலீஸ் ஒன்று விட்டுரும். என்ன ஏதுன்னு தெரியுற வரைக்கும் கொஞ்சம் கூட இரு. நீ பார்த்தியா? நிம்மி அந்த வீட்டுக்கு தான் போனான்னு கன்ஃபார்மாக தெரியுமா? அங்கே தான் அவர் இறக்கி விட்டுருக்காரு. எந்த ஏரியா? அண்ணா நகர் டவர் பார்க் இருக்குல்ல, அதுக்கு பேரலல் ரோடு. என்ன பண்ணலாம் சேட்டா? ஹலோ, நிம்மி அங்கே இருக்காளா? அப்படியெல்லாம் யாரையும் தெரியாதுயா. அல்ல ஐயா போன ஏதோ ராங் நம்பர்மா. ஹலோ சேட்டா. ஹலோ ஹலோ நானே கால் பண்ணலாம்னு இருந்தேன். நிம்மி இந்த வாரம் ஃப்ரீயா? ஹலோ சேட்டா. ஹலோ, நிம்மி எங்க இருக்கலா? நிம்மி தான் வேணுமா? நான் வேண்டாமா? ஓ ஓகே 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 வெய் வெய். யார பண்ற வாஸ்து நீ தான்டா. ஏய், இதுல இருந்து பணத்தை எடுத்தியாடி? என்ன கேட்டா? மகேஷே, நீ எடுத்தியாடா? ஐயா போயா, எனக்கு எதுக்கும் பணம்? அவ வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? நீ தான் எடுத்திருப்ப, என் மேல சத்தம் போடுற. என்ன சொன்ன? எப்பா பார்த்தாலும் வாய் ஓவரா பேசிட்டே இருக்குது. பேசுறியா சொல்றேன். ஐயோ, நேத்தே சீட்டு பணத்தை வேற கட்டி தொலைக்காம விட்டுட்டேனே. ஐயோ ஐயோ, இவன் வேற வந்துட்டாளே. வணக்கம்மா. நிர்மலா இருக்காங்களா? இல்லீங்களே, நீங்க? நாங்க நிர்மலாவோட கொலீக்ஸ். கூட வேலை செய்கிறவங்க. ஆமாம். ஷிஃப்ட் முடிஞ்சு நேரம் வந்திருக்கணும், இன்னும் வரல. ஏன், நீங்க கொலீக்ஸ் தானே, உங்களுக்கு தெரியாதா? அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்க சார், ஏதாவது பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒகேஷன் தான் பார்க்க வந்தோம். அவங்க வந்தாங்கன்னா சுஜி சார் கால் பண்ண சொன்னார் மட்டும் சொல்லுங்கள். ஒருவேளை அவனை நிம்மி ஏதாவது? எனக்கு அப்படி தோணல சேட்டா. நிம்மி எப்படி? அவளுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சா? இருக்கிறதுனால தானே அவன் இந்த ஜோலிக்கு வந்தது. அது இல்லை சேட்டா, இவங்க கிட்ட எச்ச சோறு தின்றதுக்குன்னே ஒரு குரூப் அலையிறானுங்களா? அவன் எச்ச சோறு திங்கிறது இருக்கட்டும், நிம்மி மட்டும் லேஸ் பட்டவளா? சரியான டூமாங்கோலி சார் அந்த பொண்ணு. ஒரே நேரத்தில் 10 ஆளை முழுங்கிட்டு 11வது யாராவது இருக்காங்களான்னு கேட்பான். அவன் சாரியா சுட்டிதாரான்னு கேட்டான், இவன் சுட்டிதாருன்றான். அவன் வேற ஒன்று கேட்குறான், இவன் எல்லோன்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டான்னு தெரியாது, அந்த இல்லை தான் நீ கிறிஸ்டியே, இது வேற இல்லோன்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டான்னு தெரியல, அதுக்கு பதில் சொன்னா பாருங்க. என்னன்னு சொல்லவா? சாரி, நான் நல்ல ஃபேமிலிருந்து பொண்ணு எடுத்தவன். என் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைலாம் வராது, என் காதலி கேட்காது. பொண்ணுங்க பிரச்சனை வேணவே வேணும். நல்லா இருப்பேன், பார்க்க லட்சணமா இருக்க. நல்லா இருக்கு. பேசினவன் இதெல்லாம் தான் பேசினானா? நான் தான் ஒன்று விடாம கேட்டனே. இவகிட்ட கொஞ்சம் பேசுறானே, அவன் பேர் என்ன தெரியுமா? பிரேம். பிரேமா? ஆமா சார், பிரேம். பிரேம் மலையாளம் தெரியாதே. நாட் ரீச்சபிள் வருதுப்பா. வேற ஏதாவது நம்பர் இருக்கா?
பிரேம் யார் மூலியமா கான்டாக்டை பிடிச்சா ஞாபகம் இருக்கா? அவ்வளவு தூரம் போகணுமான்னு யோசிக்கிறேன். சேட்டா போறோம். வணக்கம் சார். வாங்க சார். கோபிநாத் சார். அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை சார். ஒரு முக்கியமான மேட்ரு. ஒரு தடவை சொன்னால் புரியாத உங்களுக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் இல்லை சார். போரூரில் வீடு வாங்கி தரேன்னு 3 லட்ச ரூபாய் வாங்கினார். 4 நாளாக ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் ரீச்சபிளாக இல்லை. எத்தனை பேருங்க அவங்ககிட்ட ஏமாறுவீங்க? அவன் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்திட்டான். நான் பேசி வச்சிருந்த கஸ்டமரையும் அவன் தள்ளிட்டு போயிட்டான். எச்சக்கல நாய் சார். அவனுக்கு ஒன்று ஆகணும்னா ஊட்டி கூட கொடுப்பான் சார். அவன் பரதேசி. போரூரில் ஃபா ஆப்டிகல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னால் தான் அவன் ஆஃபீஸு. ஃப்ளக்ஸ் போர்டில் வாழ்க்கை வளமுன்னு போஸ்ட் கொடுத்துருப்பான். ஃப்ராடு பையன். டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு சார். ஆ சார், யார் சார் நீங்கள்? யார் சார் உங்களை உள்ள விட்டா? அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? நாங்கள் அவருக்கு மாமா, அவர் என் ஃப்ரெண்டு பிரேமுக்கு மாமா. உங்கள் சாரை எங்களுக்கு நல்லா தெரியும். வாழ்க்கை வளமுடன் கோபி சார். வெளியேறு. ஓகே சார். 500 ரூபா கூட தராது. ஆர் யூ மேட்? இது எந்த மாதிரி இடம் தெரியுமா? You know my status? I don't know, sir. What? What? What the f*** do that? You said me. அப்பா கிட்ட வேலை நடக்கணும்னு பையனுக்கு கூட்டி கொடுத்து வந்தானே நீ. ஓவரா பேசுற. நிம்மி ஞாபகம் இருக்கா? நிம்மி மிஸ்ஸிங். இதில் பிரேமுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப பிரேமை நேரடியா பார்க்கணும். உடனே பார்க்கணும். வாங்க சார், உள்ள வாங்க. உட்காரு சார். வாங்க சார். வா. உட்கார். உட்கார். சார். சார். அவருக்கு காதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். சரியாகிறதுக்கு 2 நாள் ஆகும். சரிதானே? 1 நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆகும். அதெல்லாம் நீ விடு. நிம்மி எங்க? நிம்மியா? வாங்க, காஃபி எடுத்துட்டு. உங்கள் அப்பா கிட்ட ஒரு டாக்குமெண்ட் சைன் வாங்குறதுக்கு கோபிநாத் சுவிட்ச் மூலியமாக ஒரு பொண்ணு அமிச்சான்ல, அந்த நிம்மி. நேற்று கூட அவகிட்ட ஃபோனில் பேசியிருக்க. எங்க அவ? முத நிம்மிய எங்க ஹோட்டல்ல வச்சு தான் பார்த்தேன். அவ கண்ணுல இருக்கிற திமிரை பார்க்குறப்போ அவ என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. நீ என் கூடவே இருந்துரு. உன்னை நான் பார்த்துக்கிறேன். என் கேரிங்ல இருந்துக்கோன்னு சொன்ன கேட்கல. அவ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தோணும். நேத்து கூட அவளுக்கு ஃபோன் பண்ணி வான்னு கம்பல் பண்ண. அவளும் வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணான். நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். ஆனால் அவள் வரல. இங்க பாரு செல்லம், நான் சொல்றது கேளு. நமக்குள்ள எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. நான் செய்யற வேலை இது. இதுக்குள்ள ஃபீல் பண்ணலாம் டைம் இல்லை. புரியுதா? சோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வெளியே போயிட்டு இருக்கேன். நாளைக்கு கால் பண்ணு. என்னால முடியாது சொன்னா கேளு. வை.
கடைசியா கேக்குறேன், வர முடியுமா முடியாதா? இங்க பாரு செல்லம், சொன்னா கேளு. முடியுமா முடியாதா? ஒரு 1 hour இல்ல ஒரு 2 hours வர பாக்குறேன். ப்ராமிஸ்? ட்ரை பண்றேன். ஓகேவா? அப்புறம் அவன் அந்த வீட்டுக்கு போற வரைக்கும் அவ கூட நான் ஃபோன்ல பேசிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்டியாவது அவளுக்கு கால் பண்ணியிருப்பேன். அவள் காலை அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அதுக்கப்புறம் இல்லைங்க, என்ன பிரச்சனை? அது சரி, நீ ஏன் அவள் ஃபோன் எடுக்கலன்னு எதுவும் நேராக அவள் இருக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது? அப்போ அங்கே தடுக்க வந்தவனை போட்டு தள்ளிட்டு நிம்மியை தூக்கிடக்கூடாது. என்ன சார் சொல்கிறீங்க? புரியலையா? அதாவது நிம்மி மேல இருக்கிற வெறிய கண்ட்ரோல் பண்ண முடியாம நீங்க அண்ணா நகர் போயிருக்கலாம், நிம்மிய கிளம்புன்னு சொல்லி இருக்கலாம். பணம் கொடுத்து புக் பண்ணவன் சும்மாவா இருப்பா? தடுத்திருப்பா. 2 பேருக்கு சண்டை வந்திருக்கும். நீ அவனை போட்டு தள்ளிட்டு நிம்மிய பாதுகாப்பா எங்கேயாவது கூட்டி போயிருக்கலாம். ஏய், இது மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு சொல்லி நம்ப மாட்டேன்றீங்க? எந்திரிச்சு வெளியே போங்கடா. சார் புறம்போக்கு உன்னை நேர்ல பார்த்தா சாவடிச்சிடுவேன். ஏண்டா நிம்மி அனுப்புறேன் தானடா சொன்னேன். ஆமா, உட்காரு, நான் படுக்கணும்டா. அந்த மாதிரி பொண்ணுதான் நட கேட்டேன். சும்மா சிகரெட்டால சூடு வச்சாலே கடிச்சு வச்சிடறாடா. இன்னும் 1 மணி நேரத்துல நிம்மி இங்க இருக்கணும். இல்ல அடுத்த சூடு. சேட்டா, பிரேம் நிம்மியை கேஎஃப்சி கூட்டு போனதா சொன்னான். கவனிச்சியா? சந்தோஷ் வீட்டில் கூட ஒரு கேஎஃப்சி கவர் பார்த்தேன். அண்ணா நகர் கேஎஃப்சிக்கு போவோம். சந்தோஷ் வீட்டுக்கு டெலிவரி பண்ணவனை கேட்டால் கண்டிப்பாக தான் தெரிய வரும். சேட்டா, என்னாச்சு உனக்கு? பிரசாத், அந்த பிரேமை மிரட்டிட்டோமே பயமா இருக்கா? பிரேம் மட்டும் இல்லை, நீ அரைஞ்ச கோபிநாத் இப்போ என்கிட்ட இந்த ஃபோனில் பேசின பாரு, அந்த கேட்டு பாடு அவனையும் நினச்சிதான். இவனுங்களை விட போலீஸுங்கிற பேரில் ஒரு கூட்டமே இருக்கு. அது நினைச்சாதான். சேட்டா, நமக்கு நிம்மி தேவையா இல்லையா? தேவை, கண்டிப்பா தேவை. உன்ன மாதிரி நானும் அனுப்புற இந்த வாக்கு கொடுத்துட்டேன். என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ பார்த்துக்கோ பிரசாத். பாப்பலாம். எங்க? கேஎஃப்சி. அதை விட மீசார்பேட்டில் அயத் பிரியாணி பிளேட் 40 ரூபா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். போலாமா? என்னம்மா ஏதோ சீரியஸாக யோசிக்கிற? டின்னருக்கு வெளியில் போகலாமா? செல்லம், நிம்மி எங்க? ஒட்டு கேட்டியா? ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். இதில் தப்பு சரி அதெல்லாம் யோசிக்கிறது வேஸ்ட்டு. இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதடா. ம், இப்போ தேடிட்டு வந்துட்டு போனாங்களே, அதில் ஒருத்தர் ஹைட்டா வெரி க்யூட். எனக்கு அவன் கூட படுக்கணும் போலே இருக்கு. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? பொண்ணுங்களால இதை தவிர பெருசாக எதுவும் ரிவெஞ்ச் எடுக்க முடியாதுல்ல? டேய் நில்லுடா.
ஆம்பளை திமிரு. என்னால நான் ஒண்ணுமே பண்ண முடியும்னு நினைச்சியா? ட்ரை பண்ணி தான் பாரு. ஏய், நீ காலையில வாந்தி எடுத்தால் தானே? இல்லை சார். என்ன காலையில இருந்து 2 பேரும் இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க? சார் கஸ்டமர் அவசரமாக ட்ராப் பண்ண போகிறேன் சார். என்ன கஸ்டமர்? நான் பார்த்தா சந்தேகமா இருக்கு. பேப்பர்ஸ் இருக்கா வண்டிக்கு? லைசன்ஸ் இருக்கா? இருங்க சார். இருக்கு சார். சரியா? காட்டுறேன் சார். சார் பக்கத்தில் தான் போகிறோம், கொஞ்சம் இருங்க சார். போலீஸ் கேட்டது எவ்வளோ நியாயமான கேள்வி. நான் ஏன் தேவையில்லாமல் காலையிலேருந்து இவங்க கூட சுற்றிட்டு இருக்கேன்? சேட்டாங்கிறவன் இவனுக்கு பொண்ணு அனுப்பிச்சான், இவன் வேற ஒருத்தனுக்கு பொண்ணு அனுப்பிச்சான். அவன் என்னடானா அவனையே மேலே அனுப்பிச்சிட்டான். ஒரு 2 நாள் பொறுத்துக்கங்கண்ணே, சீட்டு காசு கண்டிப்பாக கொடுத்துறேண்ணே. வீட்டில் குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. நீ என்கிட்ட கேட்குறம்மா, நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்ல. 2 நாளில் கொடுத்துடணும். கண்டிப்பாக தரேண்ணே. இவங்க தான் எங்க நீங்கள் தான் நிர்மலா அம்மாவா? ஆமாம் சார். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னார். என்னாச்சு சார்? சின்ன என்கொயரி தான், வாங்க வாங்கம்மா. ஏன் சார், முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்காக எதுக்கு சார் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதே போல தான் நான் யாரும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. நான் சொன்னேன்னு ஒரு வீட்டுக்கு போனேன். அவளுக்கு என்ன ஆச்சு, எங்கே இருக்கானே தெரியல. நான் தேடாமல் வேறு யார் தேடுவாங்க? சாரி சார். ரைட்டில் கேப்சி இருக்கு பாரு, நிறுத்து. ஆமாம் சார், நான் லெஃப்ட் ஹேண்ட் படிக்கிறேன் சார். அண்ணா நகரில் செகண்ட் ஸ்ட்ரீட்டா சார்? எஸ் சார். எஸ் ஹோமில் மிஸ்டர் சந்தோஷ். ஆமாம். சசின்னு ஒருத்தர் தான் சார் டெலிவரி பண்ணியிருக்காரு. அவர் இருக்காரா? டெலிவரிக்காக தான் வெளியில் போயிருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் அவன் உட்காருங்களேன். ஓகே. ஹலோ. ஓகே சார், தேங்க்யூ சார். சசி சார் உன்னை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பாரு. சொல்லுங்க சார். நேற்று அண்ணாநகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் சந்தோஷன்ற ஒரு வீட்டுக்கு நீங்கள் தான் டெலிவரி பண்ணீங்க? ஆமாம் சார், எஸ்எம் தானே? நீங்கள் டெலிவரி பண்ணப்போ ஒரு பொண்ணு இருந்தாளா? ஆமாம் இருந்தாங்க சார். அவங்க தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு பார்சல் எடுத்துட்டாங்க. அங்கே ஏதாவது பிரச்சனை மாதிரியோ அடித்தடி சண்டை மாதிரியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சந்தோஷ் நல்லா தானே இருந்தார்? ஆமாம் ஆமாம், அவர் தான் கவுத்து வந்தார், கார்டில் சைன் போட்டு கொடுத்தாரு. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குது சார். நேற்று நைட்டு தான் டெலிவரி பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவர் செம முட்டை கண்ணு. ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தது இவர் தானே? இது நீங்கள் வேற ஒரு ஃபோட்டோவை காட்டுறீங்க சார். இவர் அப்படியே வேறு மாதிரி இருக்காரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சார். நேற்று பில்லை கொடுத்து சைன் வாங்கும்போது அவர் மூஞ்ச க்ளோஸில் பார்த்தேன். அவருக்கு முட்டை கண்ணு தான். இது சந்தோஷ் கிடையாது சார். என்ன சார், ஏதோ விஷயம் தெரிஞ்சா? உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? இவனை தானே பார்த்தீங்க? ஆமாம் சார், இவன் தான் சார் சந்தோஷ். இது சந்தோஷ் கிடையாது சார். சார் கொஞ்சம் வெளியே வாங்க சார். சார் எனக்கு கொஞ்சம் வெளியே வாங்க சார். சொந்த வண்டி மாதிரி உட்காந்துருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன சார் பாவம் பண்ணேன்? ஏன் சார் இப்படி? யாரு? ஐயோ ஓனர். ஐயோ இந்த அவசரமாக பிறந்தவருக்கு என்ன பிரச்சனை தெரியலையே. ஹலோ
ஒரு நிமிஷம். ஏன்பா வண்டி கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் தான் நீ தடவிட்டே இருப்ப? இன்னும் 1 ஹவரில் வண்டி வேணும். ஹலோ யாருங்க? முதலாளி அவசரத்தில் நம்பர் பார்க்கல முதலாளி. மெக்கானிக் செட்டில் பிரேக் பஞ்சர் ஆகி போச்சு முதலாளி. ஐயோ அவசரத்தில் சாரி டயர் பஞ்சர் ஆகி போச்சு. ஐயோ 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 நல்லா இருக்கிற டயர் தான் பஞ்சர் ஆகும். முதலாளி வண்டி இன்னும் 1 ஹவர் ரெடி ஆகிடும். நான் உங்களை அப்புறமா கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ முதலாளி எனக்கு இங்கே சிக்னல் வீக்காக இருக்குது. நான் அப்புறம் கூப்பிட்றேன். இந்த பார் என்ன சார் இங்கே வந்து உட்காந்துட்டீங்க? சந்தோஷ் வீட்டுக்கு போகலாம். அங்கே எதுக்கு சார்? நீங்கள் இங்கே போன உடனே வாங்கன்னு உட்கார வச்சு விருந்தோம்பலாம் பண்ண போகிறாங்க. ஆட போங்க சார். அவன் யாருன்னு தெரிஞ்சாதான் அங்கே என்ன நடந்தது நிம்மி எங்கேன்னு தெரியும். என்னால் முடியாது சார். ஏன் சார் அது என்ன குலதெய்வ கோயிலா அடிக்கடிக்கு போயிட்டு வர்றதுக்கு? கொலை சார். உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா? எவன் எப்படி போனால் என்னென்னு போயிட்டார்ல, அதான் சார் யதார்த்தம். நம்மளுக்கு எதுக்கு சார் இந்த சிஐடி வேலையெல்லாம்? உங்களுக்கு எதுக்கு இந்த சிஐடி வேலைன்ற? சார் எங்கள் ஓனர் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருப்பார் சார். ஆனால் அசிங்கமாக பேசுவார் சார். சார் பணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது சார். கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, ஜாஸ்தியாகவே இருக்குது. இதை வச்சு நான் என்ன சார் பண்ணேன்? நிம்மியை பற்றி தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் கூடவே இருங்க. ஓனர்கிட்ட வண்டி விபத்துன்னு சொல்லிட வேண்டிதான். வச்சுக்கிறேன் சார். சொல்லுங்க பாய். என்ன பிரசாத் ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விடுற? சாரி பாய், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சரி சரி. போனா எத்தனை மணிக்கு இங்கே வருவா? போனா இல்லை பாய். என்னது போனா இல்லையா? அவகிட்ட சொல்லிட்டேனே வர சொல்லி. வேணாம் பாய், அவள் பாவம். நேற்று அவளுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனி இதெல்லாம் வேணாம் பாய். என்ன பிரசாத் பாவம் புண்ணியம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? படுக்க மட்டுமா காசு தரேன்? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே. நீ மாமா வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் பூனை வரமாட்டாடா. நீ அவளை கேட்டு ஃபோன் பண்ணாத. காசு இருந்தா என்னோட படுத்தணுமா? இதெல்லாம் ரொம்ப நாள் நினைக்காது பாய். இன்னைக்கு நான் கண்ணால பார்த்துட்டு சொல்றேன், யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஹலோ, எங்க ரோட்ல நின்னுட்டு இருக்கியா? ஆமா, கார் வருமா? பாய் உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சொன்னாரு. பக்கத்துல ஏதோ ஆட்டோ இருக்கா பாரு. ஆட்டோ இருக்கே. புடி. எங்கம்மா போகணும்? எங்க போகணும்னு கேக்குறாங்க. நேரா ஹாஸ்டல் போ, நல்லா ரெஸ்ட் எடு. ஏய் என்ன சொல்ற? அப்ப அங்க போவேனாமா? ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? நேத்து தானே மூஞ்சி கீச்சு அமிச்சானுங்க. அடி பக்கத்து கூட சுகமா ரசிக்க ஆரம்பிச்சியா? ஃபோன் பண்ணி வான்னு சொன்னா உடனே கிளம்பிடுவியா? இப்ப எதுக்கு திட்டுற? டபுள் பேமெண்ட் வாங்கிக்க சொன்னாரு. அப்ப கூட உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சொன்னேன் தெரியுமா? போனா நேற்று போன ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுலேருந்தே நான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கேன். சொல்கிறத மட்டும் கேளு. சாரி. சரி, ஹாஸ்டல் போயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு அடிப்பட்டது நீ கவனிக்கலையோன்னு நினச்சேன். எப்படி கவனிக்காமல் இருப்பேன்? இந்த முகத்தில் நீ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி சரி, ஹாஸ்டல் ரீச் ஆகிட்டு கால் பண்ணு. பை. விஜயநகர் போக்க. ஃபாலோ கர். சார் போனா காலையில் உங்கள் வீட்டாண்ட பார்த்தோமே அந்த பொண்ணு தானே? அவங்க ஒரு எவ்வளோ சார் கேட்பாங்க? இப்போ தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டெல்லாம் நான் கேட்கல. ஒரு நாள் உங்கள் கூட சுற்றினதுக்கே இந்த பொண்ணுக்கு மேலே எனக்கு பரிதாபம் வந்திருக்கு. உங்களுக்கு பரிதாபம் இப்போ தான் வந்துச்சா? நீங்கள் எங்கேயாவது போயிடுங்க தம்பி. இந்த தொழிலே வேண்டாம். பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம், அதில் இன்னொருத்தோட தர்மம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி காசில் சாப்பிட வேண்டாம். இப்போ உங்களை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு.
ப்ளீஸ்ண்ணா. இல்லை வேணாமா? ஒன்னே ஒன்னாச்சும் வாங்கிட்டு போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எங்கோ யாரோ நோகும் வேளை சாயும் ஆகாயம் உன்மேலே பாவம் எல்லாம் ஏந்தும் மேகம் வீழாதோ தூரத்தில் எங்கோ தூரல் போல ரமணா ப்ரோக்ராம் சொன்ன போக மாட்டேங்கிறியா? எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ரமணா இந்த மாதிரி பத்திரமா இறக்கி விட்டு போக மாட்டான். நத்தையை தீண்டிடும் வேளையிலே ஓடுகளின் உள்ளே ஒளிந்து கொள்ளுமே. நத்தையை தீண்டிடும் வேளையிலே ஓடுகளின் உள்ளே ஒளிந்து கொள்ளுமே. பெண்மனம் ஒளிந்திட தேடுவதோ ஆணொருவன் அன்பை நத்தையினோடாய் கண்மூடியே நீ வாழலாம் கனா போலே உன்னிரு கண்ணாகுமே இன்னோருயிரே. பாவங்கள் நீங்கிய வாழ்க்கை இல்லை, காரணம் சூழ்நிலை வேறு இல்லை. போலீஸ்ல வந்தீங்களா? 204-996. வேற நம்பர் இருக்கா? ஏன்டா இப்படி? சொல்லுமா. வரதாஸ் என்ன மாடியிலிருந்து தள்ளி விட்டார். அடிப்பவே சார், நான் இல்ல சார். என்னடி இது சார்? நான் தள்ளிவில்லை சார். இவ போய் சொல்றேன் சார். என்ன நம்புங்க சார். என்னடி இப்படி சொல்ற? நான் எதுக்கு சார் இவளை தள்ளி விட போறேன்? சார் என்னையா சொல்றேன்? ஆமா சார், எல்லாமே காலேஜ் பசங்க.
8 பேர் போயிருக்காங்க சார். அப்படியா? ஆமாம் சார். வண்டிக்கு டீசல் போட சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கும் நிமிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நினைச்சு அவன் இந்த மாதிரி எல்லாம் நான் பழி வாங்குறா சார். நிம்மி யாரு? சிஜியோட ஃப்ரெண்டு சார். அப்போ சிஜி யாரு? அச்சா அச்சா போலீஸ். வணக்கம் சார். நீ தான் நிம்மியோட ஃப்ரெண்டா? ஆமாம். ஏண்டா பார்த்தா மாமா மாதிரி இருக்க, ஃப்ரெண்டுங்கிற? என்ன சார் இதெல்லாம் மயிறு சிரிக்குவேன். உன்னை மாதிரி ஆளெல்லாம் எப்படி விசாரிப்போன்னு உனக்கு தெரியும்ல. நிம்மி எங்க? ஹலோ, K2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். பிரசாத் தானே? சொல்லுங்க சார். ஒரு சின்ன என்கொயரி, ஸ்டேஷன் வரைக்கும் வா. வரேன் சார். யார் நீ? அந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்லு, அங்கே என்ன நடந்தது? நிம்மியும் சந்தோஷம் எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும். ஒழுங்காக சொல்லிடு, எனக்கு தெரிஞ்சாகணும். தேவையில்லாமல் அந்த சிக்கலை நான் மாட்டியிருக்கேன். நிம்மி அவளை நீ தான் அனுப்புனியா? உன்னால தாண்டா எல்லாமே. நான் அவட்ட எவ்வளவோ சொன்னேன். ஓ, பிச்சுனா அவங்க பொண்ணுங்கள்ல நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பசின்னு காசு கிட்ட இருந்தால் கொடுத்துருப்பீங்களா?
பொண்ணுங்களோட உடம்புக்கும் தோலுக்கும் தானே காசலி கொட்டுறீங்க. அந்த கூட்டத்தோட என்ன சேர்க்காத. ஆனா சந்தோஷ் தான் தப்பு பண்ணிட்டான். ஆனா சந்தோஷ் பாவம் தெரியுமா? எனக்கு இந்தியாவில் இருக்க ஒரே சொந்தம், ஃப்ரெண்டு எல்லாமே சந்தோஷ் தான். நான் எப்போவாது தான் இந்தியா வருவேன், அதுவும் சந்தோஷம் பார்க்க தான். நானும் சந்தோஷம் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ சந்தோஷ் பேசுறேன் ப்ரோ. யாரு ப்ரோ? காலைல கூட ஃபோன் பண்ணியிருந்தானே, அட்ரஸ் கூட கேட்டிருந்தீங்களே. சொல்லுங்க. எத்தனை பேர்? நான் ஒருத்தன் தான் ப்ரோ. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. சத்தியமா ஞாபகம் இல்லை மச்சான். எனக்கு தெரிஞ்சு இது நான் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் டேல எடுத்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கோச்சுக்காதரா. ஏண்டா இதே மாதிரி நான் கிளம்புனதுக்கப்புறம் என்னையும் மறந்துடுவல்ல? லூஸ் மாதிரி பேசாதரா. ஆமாம், நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமா? ஆமாம் மச்சான், ஏற்கனவே 2 நாள் லீவ் போட்டதுக்கு அந்த ஆள் பாபான்னு கத்திட்டு இருக்கிறான். இன்னும் 1 நாள் லீவ் போட்டேன், என்னை வேலை விட்டே தூக்கிடுவான். டேய், நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயேன். செம. என்ன மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணுண்டா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறியா? என்னடா இது எல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் எப்படி தான் இங்கே இருந்தனோ. டேய் இது வேணும்டா. டேய் அது குர்ரா. டேய் யாரா வராங்களா என்ன? உன் ஃப்ரெண்டு யாரா வராங்களா? உன்னை தவிர எந்த ஃப்ரெண்டா நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன்? ஹலோ, யா சந்தோஷ். டிரைவர் கிட்ட உங்க அட்ரஸ் நிமி போன் கொடுக்குறேன். செம்மையா இருக்க. போட்டோல பார்த்ததெல்லாம் ஒரிஜினல் தானே? சார் அட்ரஸ் சொல்லுங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. 2nd ஸ்ட்ரீட் 7th கிராஸ் அவென்யூ எஸ் ஹோம் 3rd பில்டிங். அங்கே ஒரு பெரிய பிளாக் கேட் இருக்கும். ஆமா, அந்த வீடு. ஓகே சார், எனக்கு தெரியும் சார். ஓகே. ஹலோ 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 நிமி, சொல்லு. எல்லாம் தானே? எல்லா விஷயத்தையும் ஃபோன்லேயே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? சில விஷயங்களை நேர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. டேய், உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டலடா. நீ இன்டீரியர் டிசைனர் தானே? கொஞ்ச நாள் பொறுப்பு இருக்கடா உனக்கு. பண்றேன்டா. ஹாய். இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. மதிவாணன், மதி என்னுடைய ஃப்ரெண்ட், ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், எங்கள் ஊர் லண்டன் ரிட்டர்ன். ஹாய். யாரு உன் ஃப்ரெண்டா? இவ்வளோ பார்த்தா என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா? ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம்.
நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஒருத்தர் தான் சொன்னாங்க. நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் தான். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்ன கோவமா? இல்லை, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். பாரு, பயங்கரமா பசிக்குதுடா. எனக்கும் தான் பசிக்குது. விடு, கேஎஃப்சி ஓகேவா? ஓகே, இப்போ ஆர்டர் பண்ணி எப்போ வருது? ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் தான், இப்போ வந்துடும். ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிட்றா? வோட்கா. வோட்கா கேளா? 2 மினிட்ஸ், இதை வந்துடுறேன். ஏய், நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன புக்கே பார்த்துட்டு இருக்க? பிடிக்காதா? கூச்சப்படுறாம்ல, அதில் ஸ்ட்ராங்கு. நீ எப்படி? எனக்கு 2 பேரும் ஓகே தான். அது சும்மா புகைக்கோவும். எனக்கு இந்தியன் கரன்சியை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. சார் சந்தோஷ். யா சார் கேஎஃப்சி ஆர்டர். குடு குடு. இந்தாங்க சார். கொடுங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகே. நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? லட்சியம். நிஜமாப்பா, சின்ன வயசுலேருந்தே ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு முழு மூச்சோட உழைச்சேன். அப்புறம் கடைசியாக அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டேன். இப்போ ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் 6000 தாண்டிடுச்சு. இப்போ நிம்மினா ஜிம்மி மாதிரி சுற்றுறாங்க. இது மாதிரி. எல்லா ஆம்பளைங்களும் இதை தான் கேட்பீங்களா? சரி, பெட்ரூம் எங்க? மேலே இருக்கு. இல்லை வேணாம், கீழே போட்டும். மேலே என்னாச்சு? இல்லை வேணாண்டா, கீழே போங்க. நீ கீழே போ. சரி, பேக் கொடு. ரூம் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வாட்டா? டேய் உட்கார்றா. டேய் சந்தோஷ், இதெல்லாம் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைடா. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வேணாண்டா. என்ன வேணாம்? யாராக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு வேணும். நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணை வீட்டில் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு. டேய், எவ்வளோடா குடிச்ச? நீ குடிக்கவே இல்லை, இப்படி வளர்ற. நீ யூகேலேருந்து வந்த மாதிரி பேசலையே, ஏதோ பிகே அமெரிக்கன் மாதிரி பேசுகிற. டேய் உட்கார்றா. உன் ஃப்ரெண்டு மதி சொல்கிறேன், கேட்க மாட்டியா?
நான் இப்போ இருக்கிற மூடில் நிம்மி சொன்னாலே கேட்க மாட்டேன். போடாங்க. உட்காரு. என்னதாண்டா உன் பிரச்சனை? நான் ஃபஸ்ட்டு போகிறேன். புரியல. நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொன்னேன். போ. போய் தொலை. நீ கூச்சப்படும் போது நினைச்சேன்டா நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஃப்ரெண்டு என்ன போய் ஒரிஜினலாக கேட்டான். இதெல்லாம் இருக்கட்டும், நீ கிளம்பு. என்ன என்ன சொன்னா? இங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னா நீ போ. என்னதுக்கு போ சொல்கிறா? இங்கே பாரு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு கேட்டுட்டு இருக்காது. போன்னா போ. உனக்கு காசு வேணும்னு கேட்டல, இந்தா இதில் எவ்வளோ காசு வேணாலும் எடுத்துக்கோ. இதில் ஃபாரின் கரன்சி எல்லாம் கூட இருக்கு. நீ வானா வரத்துக்கும் போனா போகிறதுக்கும் நானும் வீட்டு நாய்க்குட்டியா? சந்தோஷ் கட்டாது. சந்தோஷ்க்கு நான் இருக்கேன். நான் அவனை பார்த்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு போயிடுறேன். எங்கள் 2 பேத்துக்கும் நடு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சந்தோஷ்க்கு நீ இருக்கியா? உஸ்ஸாடா நீ? நீ எப்படி வேணா வச்சுக்கோ, உனக்குலாம் புரியாது. நீ போ. நீ யார் என்ன போ சொல்றது? சந்தோஷ் சொல்லடும். சந்தோஷ்லாம் சொல்ல மாட்டான். போடா. எங்க போற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன் காலில் வேணாலும் விழுறேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணட்டு சொல்லு. சந்தோஷ்க்கு இதெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு போயிட. ஒரு ஆம்பளை வேணும்னு என்கிட்ட அழுகிறே. வெக்கமா இல்லை உனக்கு? பப்ளிக் டாய்லெட் போ. அங்க ஒன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷ்னா செக்ஸ் தானா? வேற எந்த ஃபீலிங்கும் இல்லையா? ஆமா இல்ல, உனக்கு அது மட்டும் தானே தெரியும். உன்ன மாதிரி அலையறதுக்கு நான் பண்றது எவ்வளோ மேல். பொட்ட. என்ன சொன்ன? பொட்டன்னு சொன்னேன். சரிப்பா. சரிண்ணா? அப்படி பொட்டதானா? இது சந்தோஷ்க்கு தெரியுமா? சந்தோஷ்
நான் சொல்றது உனக்கு ஏன் புரியல? எனக்கு உடம்பு தான் இப்படி, ஆனா நானும் பொண்ணு தான். உனக்கு வர எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கும் வரும். என்ன பொண்ணுங்கிறதால உனக்கு உடம்பு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, அவ்வளோதான். ஆனா எனக்கு தெரியும் நான் பொண்ணு தான். அதுக்குன்னு ஏன் எல்லாரும் இப்படி ஒதுக்குறீங்க, அருவருப்பா பார்க்குறீங்க? உண்மையாலுமே அகதிகள்னா இந்த உலகத்தில் அது நாங்கள் தான். அவ எங்கடா? போயிட்டாளா? எப்ப? காலைல 4 மணி இருக்கும்டா. நீ போயிட்டு வந்து ஏன்டா எழுப்பல? நான் எழுப்புனேன், நீ தான் எந்திரிக்கல. ஏண்டா ஒரு குடம் தண்ணியாச்சும் எடுத்து ஊத்திருக்கலாம்ல? ஷேவ் பண்ணியா? ஹலோ சந்தோஷ், பிரசாத் பேசுகிறேன். நிம்மி இன்னும் அங்கேயா இருக்கா? அவள் கிளம்பிட்டேன் பிரதர். எத்தனை மணிக்கு? ஹலோ, எத்தனை மணிக்கு போனான்னு சொன்னேன்? ஹலோ பிரதர், அவள் காலைல 4 மணிக்கெலாம் போயிட்டா பிரதர். காசு வாங்கிட்டாளா? கொடுத்தாச்சு பிரதர். எவ்வளோ கொடுத்தீங்க? கேட்டதை கொடுத்துட்டேன் பிரதர். நீங்கள் அவளே கேட்டுக்கோங்களேன். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த சாட்டர்டே நான் மறுபடியும் அவளை கூப்பிட்டுறேன். மச்சா, போகும்போது ஒரு 8 lakhs கொடுத்துட்டு போடா. நான் சொன்னல அந்த பிஸ்னஸ், அதை எடுத்து டெவலப் பண்ணிப்பேன். சரி, தேங்க்ஸ் மச்சி. சந்தோஷ், சொல்கிற
ஒவ்வொரு தடவையும் இந்தியா வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனால் இந்த தடவை உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன். சொல்லு. என்னடா தலைவலிக்குதா? காஃபி போய் கொண்டு வா. ம். சந்தோஷ், என்னாச்சு அவனுக்கு? ஒன்றும் இல்லை சந்தோஷ், எந்திரியா எந்திரி, உட்காரு. டென்ஷன் ஆகுது சந்தோஷ், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ ரிலாக்ஸாக இரு. சந்தோஷ், உன்னை பிடிக்கும்னு சொல்கிறேன், சிரிக்கிறா, கோவம் வரும்ல. பிடிக்குன்னு சொன்னியா? இப்போ இல்லை சந்தோஷ், ஸ்கூல் படிக்கிறப்பிலிருந்தே அப்போவே உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு பார்த்தேன். அதனால என்கிட்ட பேசாமல் போயிடுவோன்னு பயந்தே அப்படியே போயிடுச்சு. இந்த தடவை உன்கிட்ட சொல்லியா ஒன்று தான் வந்தேன். நானும் எவ்வளோ நாள் தான் மறைச்சு வாழ்கிறது, என் தலையை கோதி விடுவேல்ல. அந்த சந்தோஷம் எங்கே? எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். டேடி டேடி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு சந்தோஷ். ஐயோ, ஒரு கொலையை பண்ணிட்டு கிட்ட வர. அவன் என்னடா பண்ணா உன்னை? அவன் என்ன பண்ணா? அவளை போய் டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. நான் என்ன வேணும்னேவா பண்ண? தெரியாம நடந்துருச்சு சந்தோஷ். டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் கூட என்னடா கோல் சொட்டியா போட சொல்ற? இப்பெல்லாம் பேசாத சந்தோஷ், கஷ்டமா இருக்கு. இல்ல, இது ஆவறது இல்ல. நான் போலீஸ் ஃபோன் பண்றேன். போலீஸ்லாம் வேணாம் சந்தோஷ். சந்தோஷ் குடு சந்தோஷ், போன குடுறா. புரிஞ்சுக்கோ சந்தோஷ். டேய், உனக்கு என்னதான்டா வேணும்? சந்தோஷ், நீ என் கூட இருந்தா போதும். நீ கல்யாணம்லாம் பண்ணிக்கோ, அதெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் என் ஃபீலிங்ஸை மட்டும். ஃபீலிங்ஸா? உடனே நீங்கள் தப்பாக தானடா நினைக்கிற. ஐயோ, என் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது வேணும் சந்தோஷ், அது நீயா இருக்கணும். ஐயோ, சந்தோஷ், சந்தோஷ், என்னடா ஆச்சு சந்தோஷ்? கேக்குதா சந்தோஷ்? சந்தோஷ், என்னாச்சு? சந்தோஷ், என்னடா ஆச்சு? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ்,
ஹலோ சார், இவன் தான் சார் இந்த புள்ள கூட்டு வந்தான். செத்து போயிட்டு இருக்கிறான் சார். சார், எண்ணி தான் போட்டிருக்கான். வாங்க சார், நம்ம போலாம். வாங்க சார். அண்ணா பெசன் நகர் போகணும். எஸ்ஐ ஆனார். அண்ணே பெசன் நகர் போறியா அண்ணே? போலாம்பா. உட்காருமா. எக்ஸ்பீரியன்ஸை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். கஸ்டமருக்கு ஆளை அனுப்பணும்னா ஐடி ப்ரூஃப் ஃபஸ்ட்டு. ஓட்டர்ஸ் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எதுவும் இல்லையா? அட்லீஸ்ட் ஆதார் அட்டையாவது வேணும். ஆமாம். ஓகே. ஆமாம், எங்கே இருக்கீங்க? ஓ, அப்போ நீங்கள் கோயம்பேடு வரத்துக்கு ஒரு 1/2 ஆகிடும். சரி, அதுக்குள்ளே நானும் உலகம் வந்துடும். எங்கே இருங்கிறியோ அங்கேயே வெயிட் பண்ண, எங்கேயும் போயிடாது. ஓகே. போலாமா? இவ்வளோ நேரமா? கூட்ட வேணாமா?
சந்தோஷ் வீட்டில் கைப்பற்றப்பட்ட மதிவாணனின் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டே தேடி வர்றோம். அவனோட புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சோதனை சாவடிக்கு அனுப்பிட்டோம். கூடிய விரைவில் மதிவாணனை பிடிச்சிருவோம். எனவே எங்களுக்கு இன்னும் ஒரு 4 வார கால அவகாசம் வேணும். இதைத்தான் 6 மாசமா சொல்றீங்க. ஒரு 22 வயசு பையனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாளா? இன்னும் ஒரு வாரத்தில் அந்த மதிவாணனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சரியா? இல்லைன்னா இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றிடுவேன். இதுதான் காவல்துறைக்கு இந்த அமர்வு கொடுக்குற கடைசி அவகாசம். போங்க. கிளம்பிட்டியா? இந்த மிச்சம் வைக்காம சாப்பிட்றேன்னு மனுஷ் போயிட்டான். தம்பி போயிட்டான்டி. அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளாஸா? ஐடி கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டான். மறக்காம கொடுத்துறேன்னா? பாப்பா எங்கம்மா? பாப்பா அக்கா கூட கோயிலுக்கு போயிருக்கா. காலம் நியாயக்கூண்டிலே நம்மை தள்ளும் விதிப்படி. இவர்கள் கைகள் தட்டினால் அதுவே சவுக்கடி. அவர்கள் பாலை அவர்கள் சொல்லட்டும், நாம் சர்க்கரை மட்டும் கலப்போம். நிறமாயங்கள் சில காயங்கள் உள்ளே, எது தீபங்கள் எது சாபங்கள் இங்கே. இது ஹார்மோன்கள் இடும் கோலங்கள் உள்ளே. விதி யாருக்கும் வந்து சோதிக்கும், இது தவறல்ல இயல்பென்று உணர்ந்தாலே முப்பாலிங்கே. சதையை மீறி இதயம் பார்க்கும் மனிதம் எங்கும் இல்லையா? மனதை கீறி திருத்தி பார்க்க இது பிழையின் பிள்ளையா? இவர்கள் பாலை படைக்கும் போது கடவுள் பணியில் இல்லையா? படைத்த பாவி கொடுத்த வேஷம் உலகில் மேடை இல்லையா? பறந்து போக உலகம் வேண்டாம் என்னும் போதும் தொல்லையா? இருந்து வாழ உலகள் போதும் ஆனா அதிலும் எல்லையா? இது ஹார்மோன்கள் இடும் கோலங்கள் உள்ளே. இதற்கேன் இந்த வலி காயங்கள் எங்கே? இவை பாவங்கள் என ஊர் சொல்லும் என்றே. விதி யாருக்கும் வந்து சோதிக்கும், இது தவறல்ல இயல்பென்று உணர்ந்தாலே முப்பாலிங்கே. சதையை மீறி இதயம் பார்க்கும் மனிதம் எங்கும் இல்லையா? மனதை கீறி திருத்தி பார்க்க இது பிழையின் பிள்ளையா? இவர்கள் பாலை படைக்கும் போது கடவுள் பணியில் இல்லையா? படைத்த பாவி கொடுத்த வேஷம் உலகில் மேடை இல்லையா? பறந்து போ